பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் நம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மற்றும் பத்திரிகையாளர் திரு TSS மணி, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரனும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரோடு நாம் பேச இருக்கிறோம். முன்னதாக அக்னீஸ்வரன் சார் உங்ககிட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன். பொதுவாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு அந்த அரசியல் தாக்கம், அந்த சூடு இருக்கும். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து சில வாரங்கள் கடந்த பிறகும் இந்த அதிமுகவுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு புகைச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யார் எந்த முடிவை எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கு. பொதுக்குழுவை கூட்டி இந்த பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி முடிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. மற்றொரு பக்கம் CV சண்முகம் பொதுக்குழுவை கூட்டினாலும் கூட ஒரு நிசப்தமான ஒரு சூழலை அவர் சந்திக்கவும் தயாராக இருக்கிறார். இல்லை மீண்டும் ஒரு புது புது பிரச்சனைகளை உருவாக்கி வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் இந்த திசை திருப்பலாக நடக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுடைய பார்வை இந்த அரசியல் வீகம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியிலும் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை. திமுகவுக்கு திமுகவினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக எதிர்க்கட்சியை இன்றைக்கு இழந்து நிற்கிறது. இது மூணும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கங்களான அதிமுக திமுக அந்த இயக்கங்களுக்கே ஒரு சவாலாகத்தான் இது பார்க்கப்படுது. இது ஒன்று. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு இருக்குல்ல, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டுவாரா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுவாரா அப்படின்னா 6 மாதத்திற்கு ஒரு செயற்குழுவை கூட்ட வேண்டும். நான் சொல்லுவது அதிமுகவினுடைய உபவிதி பைலா அதைத்தான் சொல்லுகிறது. 1 வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டணும். அப்ப இதுதான் அங்கு சட்டம் சொல்லுகிற வழிகாட்டு முறைகள். ஆனால் இப்ப நீங்க தேர்தலுக்கு பிறகு இதை சொல்லுகிறீங்கல்ல, அப்படி சொல்றதுன்னா ஏன் இப்ப சொல்றீங்க? என்னிடத்துல ஒரு 3 கேள்வி இருக்குது சார். என்னன்னா, இதே நிலையில நீங்க ஆரம்பத்தில் இவங்க சசிகலா அம்மாவை அவங்கள நீக்குகிற போது நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டணும்னு சொல்றீங்களே, நீங்கள எங்க இருந்தீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருந்தீங்க. திரு OPS அவர்களை நீக்கிற போது எங்கே இருந்தீங்க? TTV தினகரை நீக்கும் போது எங்கே இருந்தீங்க? ஆக அன்றைக்கெல்லாம் எதிர்க்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இருந்த காரணத்தினால் நீங்கள் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தீர்கள். இன்னைக்கு ஆளுங்கட்சியாகவும் அதிமுக இல்ல, எதிர்க்கட்சியாகவும் இல்ல. ஆகையினால புதுசா உதயமான லீமா ரோஸ் அம்மாவை பார்த்து அவர்களோடு அரசியல் அப்படியே உறவு கொண்டாடி இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா இது கட்சி நலனுக்கா? ஆனா தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுக்கு ஏன் CV சண்முகம் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அக்னீஸ்வரன் எழுப்புறாரு. ஆனா CV சண்முகம் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட தேர்தலுக்கு முன்பு பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லும் போது கூட நாங்கள்லாம் எடப்பாடிகிட்ட போய் வலியுறுத்தினோம், எல்லாரையும் வெளியில விடக்கூடாது, அது நம்முடைய கட்சிக்கு பாதகமா முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா? யாரையும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேணும்னு எடப்பாடிகிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி ஏற்கவில்லை என்பதனுடைய உச்சகட்ட அதிருப்தி தான் இன்னைக்கு CV சண்முகம் வெளியில வந்திருக்கிறதுக்கான காரணம். அப்படியே புரிஞ்சுக்கலாம்ல. அன்னைக்கெல்லாம் திரு OPS அவர்கள் போகிற போதெல்லாம் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களே இல்லையா, தொலைக்காட்சி நிறுவனங்களே இல்லையா, சமூக வலைதளமே இல்லையா? ஏங்க, தொலைக்காட்சி நிறுவனம் உதவி இல்லாமலேயே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக நலத்தை வச்சு வலைதளத்தை வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? சார், இன்றைக்கும் 88 மாவட்ட கழக செயலாளர்ல ஒருவரை தவிர 81 பேர் பங்கேற்றிருக்காங்கல்ல. ஆகவே இப்ப அதுவுமே மிரட்டலுக்கு பணிந்துதான் பங்கேற்றிருக்காங்க. அதையும் CV சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நான் இப்படி கேக்குறேன், அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்லாம் அப்ப மிரட்டலுக்கு பணிஞ்சுதான் இவங்களும் அண்டு வரைக்கும் அமைதியா இருந்தாங்களா? ஆக தங்களுக்கு ஒரு ஆதாயம் லாபம், ஒரு அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் தன்னை உருவாக்கிய அதிமுகவே இன்னைக்கு நீங்க பதம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் சார், 2 விஷயத்தை நம்ம இதுல உன்னிப்பா கவனிக்கணும். என்னன்னா, பொதுக்குழு கூட்டணும், அது தேவை. அதை என்ன செய்ய போறாங்க? இது ஒண்ணு. ரெண்டாவது, 47 பேர்ல 25 பேர்
இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. 90 நாளையில சபாநாயகர் முடிவெடுக்கணும். இப்ப அவர் எடுப்பாரா? இல்ல. அவர் எப்படி எடுப்பாரு? ஐயா அப்பாவு வந்து ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் முடிவு எடுப்பாங்க. அதுக்கு மேல ஆளுநர் முடிவு, அதுக்கு மேல கட்சி அதிமுக நீதிமன்றத்தை நாடும். இது ஒரு புறம். ஆனா சி.வி. சண்முகம் இன்னைக்கு சொல்றாரு, எங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது. ஒரு பைலா விதிகளின்படி அதிமுகவுக்கு ஒரு தனி பைலா இருக்கு. அந்த பைலா அடிப்படையில் எங்களுக்கு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்லை. அவருக்கு அந்த அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கவே இல்லைனா அவர் எப்படி எங்களை நீக்க முடியும்? எங்களுக்கு ஃபேவரா தான் எந்த முடிவும் வரும் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்களே. கரெக்ட். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆனால் 2023 மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா 34 பேர் அதுல இருந்து பிரிஞ்சு பெரும்பான்மை எடுத்துக்கிச்சு. தேர்தல் என்ன சொல்லுச்சு? பெரும்பான்மை எடுத்துக்கல. 20 பேர் எதிர்த்து வாக்களிச்சாங்க. 34 பேர் நாங்க தான் எண்ணிக்கை அதிகம்னாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. என்ன சொல்லுச்சுன்னா, அரசியல் கட்சி தான் சட்டமன்ற கட்சியா வருது. அந்த சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா விப்பு தான் என்ன முடிவெடுப்பாரு. ஆக பெரும்பான்மை இங்கு முக்கியம் இல்ல, அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் சொல்லியிருக்குது. இங்க எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிமுக என்பது இழப்புகள் இந்த மாதிரி போவதனால் இழப்புகள் ஏற்படும் அதிமுகவுக்கு. ஆகவே பிரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வது வருங்கால அதிமுகவுக்கு அது நல்லது. அது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அதுல ஏன் எடப்பாடி பழனிசாமி அது என்ன சார், ஏற்கனவே நீக்கிறவங்க எல்லாம் நீக்கிறப்ப எல்லாம் இவங்களுக்கு என்ன அன்னைக்கு ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? அன்னைக்கு அவர்களுக்கு செஞ்ச தீங்கு உங்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா, அல்லது இன்னைக்கு தான் நியாயத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? ஆகவே இந்த இது வந்து அதிமுக வலுவிழந்து போக கூடாது. ரெண்டாவது சார், தாவேக்காவுல யாருமே தெரியாத, முகம் தெரியாதவங்க, ஆள் தெரியாதவங்க, எந்த இதுமே இல்ல, கட்டமைப்பே இல்லாத கட்சி இன்னைக்கு வந்திருக்குதுன்னா காரணம் என்னன்னா, புதுசா இளைஞர்களை கொண்டு வர்றாங்க. ஆனால் அதிமுகவில் 40 வருஷம் மாவட்ட செயலாளர், 30 வருஷம் எம்எல்ஏ. இந்த நிலைமையை வருங்கால சமுதாயத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இது அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். இழப்புகள் என்பது ஒவ்வொரு மனிதரும் ஒரு பேரிழப்பு கட்சிக்கு. ஆகையினால எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்ன்றது பொதுமக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. சரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு டி.எஸ்.எஸ். மணி, முன்பு பேசிய அக்னீஸ்வரன் சொல்றது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பு வரை அமைதியாக இருந்த சி.வி. சண்முகமோ எஸ்.பி. வேலுமணியோ தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக தோல்வி கண்டவுடன் எந்த பவருமே கையில் இல்லை, இனிமேல் எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அதிருப்தி கூட அப்படின்னு ஒரு முக்கிய குற்றச்சாட்டு முன்வைக்கார். உங்களுடைய பார்வை? இல்லை, விவாதமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெரிய வீச்சான வெற்றினால் வந்திருக்கக்கூடிய பாதிப்பு தான். அப்போ எப்பொழுதுமே வெற்றி அடைந்த ஒரு கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்வதும், தோல்வி அடையும் பொழுது அந்த கட்சிக்குள்ளே வந்து பிளவுகள், எல்லா வருத்தங்களையும் கொண்டு வந்து முன்வைப்பது என்பதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அதில் தான் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திமுக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வெளியில் வந்து பேசக்கூடிய சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்களெல்லாம் வந்து ஒரு 6 பேர் போய் நாங்கள் வெளியேற்றப்பட்ட எல்லோரையுமே சேர்க்கணும், ஓபிஎஸ் வெளியேற்கும் காலத்தில் செங்கோட்டையா இப்போ உள்ளே இருக்கார், விகேஎஸ் உட்பட சொன்னாங்க, எல்லோரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். எடுபடலை அவர்கிட்ட என்ற விஷயமெல்லாம் கீழே வந்து விவாதத்தில் அதிமுகவிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க என்பதாகப்பட்டுச்சு. ஆனால் இந்த தோல்வியை பற்றி காரணம் என்னங்கிறதுல அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குல்ல. அதில் வந்து பாஜகவுடன் போனதுனால தான் இந்த தோல்வி வந்து முக்கியமான தோல்வியாக மாறிச்சு என்ற கருத்து வந்து ஒரு ஆழமான கருத்து. அப்போ அதை வந்து யார் போக வச்சதுன்னு கேட்டால் இதே ஆட்கள் தான். சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி இவர்கள் தான் பாஜகவிட்ட கொண்டு போவதற்குள்ள முக்கியமான ஆட்களாக வலியுறுத்தல் எடப்பாடி மீது செஞ்சவங்க. இதையெல்லாம் அவங்க இப்போ நினைவுபடுத்துகிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பிரச்சனை என்னென்னா, அதிமுகவில் இப்படி வந்து வெளியேற்றம் அல்லது பிளவுன்னு சொல்வது இதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கட்சி எந்த பக்கம் நிற்கிதோ அங்கே நிற்போம்னு சொல்லி போட்டு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. கட்சின்னு அவங்க பார்ப்பது வந்து யார் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பொதுச் செயலாளர் இருக்காங்க,
என்பதை தாண்டி ரெட்டலை சின்னம்னு நினைக்கிறேன். அதனால் ரெட்டலை சின்னம் அங்கே இருக்கும் பொழுது அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக்கு ஆழமாக இருக்கு கீழே. அப்படி ஒன்றும் பார்த்தாகணும். இப்போ பொதுக்குழுவுக்கு இது மாவட்ட செயலாளர்களில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் 22 பேர் மாவட்ட செயலாளர், 22 பேரையும் நீக்கிட்டார். அப்படி நீக்கிய பிறகு அந்த 22 இடத்துலையும் ஒரு 21 இடத்துல ஆள் போட்டார் வேறு பதிலுக்கு. இப்போ உதாரணமாக வந்து சிவி சண்முகம் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் பசுபதியை போட்டிருக்கார். அப்போ பசுபதி என்ன, அவருக்கு வன்னியர் மத்தியில் உள்ள செல்வாக்கு சிவி சண்முகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி பாமகவில் இருக்கும்போது பசுபதியை சார்ந்து தான் சிவி சண்முகம் வென்றார் என்று வரலாறு இருக்குது. பசுபதி மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்பதில் சிவி சண்முகம் கவனமாக இருந்தார் என்ற வரலாறு இருக்கு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, டாக்டர் லட்சுமணன் சொல்லி போட்டு அம்மா காலத்தில் ஒரு நல்ல மக்கள் மத்தியில் பேர் வாங்கின ஒருத்தரை அங்கே வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கினாங்க. அவர் வரும்பொழுது அவருக்கு மாவட்ட செயலாளரை பிரித்து கொடுப்போம்னா, இந்த மேற்குலையும் அதாவது கொங்கு வேலுமணி ஏரியா கோவையிலையும் இந்த விழுப்புரம் ஏரியா இவர் சிவி சண்முக ஏரியாவிலையும் தான் மட்டும் தொகுதி ரீதியாக மாவட்ட செயலாளர் பிரிக்க விட மாட்டாங்க. அப்போ இது என்னது, இவர்களுக்கு மட்டும் என்ன என்பது கீழே கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அப்படி டாக்டர் லட்சுமணன் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அவர் தாவி திமுக போயிடுறார். திமுகவில் போய் விழுப்புரத்தில் நின்று சிவி சண்முகத்தை தோக்கடிக்கிறார். அப்புறம் வந்து தஞ்சம் தேடிய அடைக்கலம் தேடிய இடம் தான் இது. இப்போ வந்து மயிலத்தில் நின்னது, மயிலத்தில் சிவகுமார் இடம். சிவகுமாரை பாமக அங்கே விட்டு அங்கே வெற்றி பெற வச்சுருக்குன்னு வைங்க. சிவகுமார் முதல்ல வரும்பொழுது இவரை சார்ந்து தான் வந்தார். இப்போ பாமகன்னு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஸோ வன்னியர் மத்தியில் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் எல்லாமே இவருடைய கட்டுப்பாடு என்பதாக ஆகிப்போச்சு சிவி சண்முகத்துக்கு. உண்மையாகவே இருக்குது. கட்சியில் அவர் சொன்னதான் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அருண்மொழித்தேவனுக்கோ அல்லது வந்து எம்சி சம்பத்துக்கோ உட்பட வாங்கி கொடுப்பது சிவி சண்முகம். அதனால் சிவி சண்முகத்தை சார்ந்து அவர்கள் நிற்கிறார்கள் என்ற கருத்து இருக்குது. ஆனால் எம்சி சம்பத்து அப்படி போனாரா, எம்சி சம்பத்தினுடைய அண்ணன் எம்சி தாமோதரன் முன்னாள் எம்பியை, அவர் ஆழமான வேர் உள்ளவர் அதே வன்னியர் சமூகத்தில். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர், செலவழிக்கவும் கூடியவர். அப்படின்னா தம்பிக்காரிலிருந்து வேறுபட்டவர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவரை போட்டார், புரியுதுங்களா. ஏற்கனவே வேலுமணி இந்த மாதிரி தகராறு பண்ணும்பொழுதெல்லாம் வந்து சேமா வேலுச்சாமியை ரெடியாக சப்ஸ்டியூட்டில் வச்சுருக்காருலாம் நாங்கள் சொல்லுவோம் கோயம்புத்தூரில், அப்படியே உண்டு. அதனால் இந்த விஷயங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இந்த மோதல்கள். ஆனால் சின்ன குறுக்கீடு, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போது தேர்தலுக்கு முன்பு இந்த அதிமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே பாஜகவுடைய கூட்டணி தான். பாஜகவுக்கு கொண்டு அழைத்து சென்றதே இதே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா. ஆனால் அதற்கும் சிவி சண்முகம் மறுப்பு தெரிவிக்கிறார். நாங்கள் தேர்தலுக்கு முன்பு வெற்றி கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு தான் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை கொண்டு செல்லணும்னு எடப்பாடிகிட்ட சொன்னோம். இன்ஃபேக்ட் டிவிகேலேருந்து வந்து பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கூட நடத்தினாங்க, ஆனால் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாரு. டிஎம்டிகேவே அப்படி தான் உதாசீனப்படுத்தினார். ஸோ எல்லாரையும் கூட்டணியிலேருந்து வெளியில் அனுப்பணுன்ற அவருடைய சுயநல நோக்கம் தான் இந்த தோல்வி. சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அது எல்லாம் நிறைய விஷயம் உண்மை யதார்த்தத்திலேருந்து முரண்பாட்டு இருக்கு. அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க. இப்போ அவர் தான் எல்லாருக்குமே தெரியும், புரியுதுங்களா. அதனால வந்து அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு உதாரணங்காரன், திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம் திமுக அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் சொன்னோம், அதை ஏற்றுக்கல எடப்பாடி என்று வெளியே வந்து சொன்னாரா? சாதிய ரீதியான வேறுபாடுகள் உட்பட அதில் பிரச்சனையும் ஒன்று சொன்னாரா? உள்ளபடியே திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கினாலும் திமுக ஆதரவு தானே. அதே திமுக தீய சக்தியுடன் எப்படி நீ வந்து சேர்ந்து கொண்டு எடப்பாடி முதலமைச்சராக முயற்சி பண்ணலாம் தானே இவர் முத கேள்வி கேட்டாரா? முத கேள்விக்கு 3ஆம் கேள்விக்கு முரண்பாடு இருக்கா? அதுதான் சிவி சண்முகம். சிவி சண்முகம் பொன்முடி நல்ல உறவு, அதனால வந்து இந்த முறை எம்ஆர்கேயுடன். இப்போ சிவி சண்முகத்துக்கு எதிராக அவங்க பலவீனமாக தேமுதிக நிப்பாட்டுவாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் ஒரு பக்கம். ஆனாலும் கூட ஏன்னா இன்னைக்கு தாவேக்காக வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூட்சமம், ஒரு சிந்தனை, அதற்கான செயல் தந்திரம் என்று எடுக்குமானால்
தாவேகாவினுடைய தலைவர் போய் எடப்பாடியை சந்தித்து எல்லோரையும் சந்தித்தவர் எடப்பாடியை ஏன் சந்திக்கவில்லை என்ற கேள்வி அப்படியே நிற்குது, இன்னும் பதில் இல்லை. அதே போல் எடப்பாடி வலிய நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்ன பின்னால் இருந்து என்று சொல்லியிருந்தால் இந்த பிளவே வந்திருக்காதே என்ற வாதமும் இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால் பிழை எல்லா பக்கமும் இருக்கு தான் செய்யுது. ஆனால் தொண்டர் எப்படி பார்க்குறான்னா அமைதியாக இருப்பாங்க. அதிமுக பெயரோ அந்த சின்னமோ யார் பக்கம் இருக்கோ அவங்க அதிமுகன்னு தொண்டர்களுடைய நினைப்பா இருக்கு. ஆமாம். அதனால் இதில் தனிநபர் ரீதியாக இவருக்கு செல்வாக்கு அவருக்கு செல்வாக்கு சொல்ல முடியாது. இதில் குறிப்பாக வேலுமணி தன் மாவட்டத்தில் தன்னுடைய வெற்றியை தவிர வேறு எதையும் சாதிக்கல. விஜயபாஸ்கர் தன் வெற்றியை தவிர தன் மாவட்டத்தில் எதையும் சாதிக்கலை. அடுத்து தங்கமணி கதை தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் கதையும் அதுதான். அப்போ நீங்க தனிப்பட்ட நபர்களை சுட்டி காட்டுறீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டக்கூடியது ஒரு 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 திட்டமே இல்ல. இந்த விவகாரங்கள்ல ஒரு கூட்டணி அமைக்கக்கூடியது ஒரு திட்டமற்ற ஒரு செயல்முறையை எடப்பாடி கே பழனிசாமி முன்னெடுத்தாரு. அதுதாங்க இவ்வளவு பெரிய தோல்வி. எந்த கட்சியினுடைய கூட்டணி வலுவா இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க? இந்த முறை எந்த கட்சியினுடைய கூட்டணி வலுவா இருக்கு? இன்னைக்கு மதியம் தூத்துக்குடியில் பேசிய கனிமொழி செய்தி உங்களுக்கு கிடைச்சதோ கவனிச்சிங்களா என்ன தெரியல. கூட்டணியே இல்லாமல் நாம் நின்றிருந்தால் வலுவாக வெற்றி பெற்றிருப்போம். கூட்டணியே வேண்டாம். காங்கிரஸோட விரக்தி. காங்கிரஸ் விரக்தியெல்லாம் இல்லை. காங்கிரஸ் போயிருச்சு, சிபிஐ சிபிஎம் போயிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் பங்கு கிடைக்குமான்னு அங்கே கேட்காங்கங்கும் போது ஐயுஎம்எல் காங்கிரஸோட போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை காட்டிக்கிட்டு தான் முற்போக்கு மதச்சார்பின்மைன்னு சொன்னோம். அதனால் எல்லாமே போயிடுச்சு. அந்த முற்போக்கு மதச்சார்பின்மை எல்லாத்தையும் தாவேக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் பாஜகவை எதிர்த்துக்கிட்டுன்னு சும்மா படம் காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். பாஜக கொள்கைகளை ஒன்றிய அரசு கொள்கைகளை தான் நம்ம அமலாக்கிட்டு இருக்கோம். பச்சையாக அவர்களுக்கு சார்பாக தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் வெளியே மட்டும் படம் காட்டிகிட்டு இருக்கோம். திமுக முற்போக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை, பாஜகவோட போயிடுவோம். நேரடியாக பச்சையாக போக முடியும்? கூட்டணிகளை கழட்டி விட்டுட்டு தனியான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான பாலம் அது. புரியுதுங்களா? ஏன்னா மதிமுக வைகோ கூட என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், வீட்டுக்கு வந்த உடனே தாவேகா தலைவர் பூரிப்படைந்து என்ன அவருடைய 2 சட்டமன்ற உறுப்பினரையும் நிர்வாக குழுவுக்குன்னு சொல்லி போட்டு அன்றைக்கி 13ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா உதயசூரியனில் நின்றவங்களே அப்படி பண்ணிட்டார். அப்போ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டால் சுற்றி சுற்றி பார்க்கணும். சரி, ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்லை திமுக. அப்போ எல்லா கூட்டணிக்கும் இதுதான் கதை. ஏன்னா இப்போ ட்ரெண்டு இளைஞர்கள் மட்டுமில்லை, பெண்கள் எல்லோர் மத்தியிலும் என்ன வளர்ந்த ட்ரெண்டு, வளரும் ட்ரெண்டு என்பது தாவேகா வந்துருச்சு. அதனால உள்ள பாதிப்பு தான் இப்போ அதிமுகலையும் தெரியுது அப்படின்றீங்க. சரி திரு ராமகிருஷ்ணன் சார், அதிமுகவில் தவறுகள் செய்யக்கூடியவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் ஒரு இயல்பு தான் அப்படின்ற ஒரு சூசகமான ஒரு பதிலை யாருக்கோ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய அறிக்கையின் மூலமாக. ஆனால் சி.வி. சண்முகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் கூட கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயனடைய போகிறார் எடப்பாடி அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார். ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதற்கு ஒரு பச்சை நிற சமிக்கை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் கூட காலம் கடந்து விட்டது அப்படின்னு சி.வி. சண்முகம் ஒரு பதிலை சொல்கிறார். என்ன புரிதல்? உண்மையிலேயே அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்கிறது? என்ன நிலையை நோக்கி அதிமுகவை கொண்டு செல்கிறார்கள்? அதாவது இப்போ நீங்க தேர்தல் முடிவுகள் வந்து விட்டன. அதுக்கு பிறகு இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பட் இப்பொழுதாவது அது நம்ம திருந்துகிறோம், திருந்துவதற்கான அறிகுறிகள் கொடுக்கவில்லை என்றால் அப்ப எப்படி மக்கள் நம்மள புரிஞ்சுப்பாங்க? அதுதான் அங்க இருக்கிற கொஸ்டின். சோ அந்த விஷயத்துல அவர் இப்ப ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்காரு எடப்பாடி. ஆனா அதை அவர் இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இன்னும் அதை விரிவுபடுத்திருக்கணும். அவர் ஒரு அப்பீல் கொடுத்திருக்கணும். இப்ப நேற்றைக்கு செம்மலை அவர்கள் கட்சியை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, அதை நான் கேள்விப்பட்டவரை, எனக்கு தெரிந்தவரை அவர் கடைசி நிமிஷத்துல அவர் ஏதோ பேட்சப் பண்ண கொண்டு வரலாமான்னு நினைச்சாங்க போல் இருக்கு. பட் முயற்சிகள் எடுபடல. பட் இன்றைக்கு அவர் எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் போக கூடாது, மூத்தவர்கள் எல்லாம் போகாது. நீங்க 45 வருஷமா 77 தேர்தலேருந்து அவர் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்கீங்க அப்படி என்று ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு கோரிக்கை வேண்டுகோள் விட்டிருந்தா அவர் இப்ப மாறிக்கொண்டு வருகிறார் என்கின்ற ஒரு இமேஜ் அவருக்கு கிடைக்கும். ஓகே, ஆனா என்னன்னா நேத்திக்கு அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு பிரச்சனைகள் இருப்பின் நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம், இந்த பேசி தீர்த்து கொள்ளலாம் தானே எல்லாரும் முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப சொன்ன பொழுது அவர் கேட்கல. எனிவே இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க இது இதையும் நொட்டு நல்லா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, சி.வி. சண்முகம்
அவங்கள கூப்பிட்டு இவரே சரி ரைட் நீங்க வந்து ஜெனரல் கவுன்சில் வேணும்னு சொல்றீங்களா, ரைட். ஏன்னா இவர் பேசும்போது அக்னீஸ்வரன் பேசும்போது விதியை ஒழுங்கா சொல்லணும். ஓகே, அவருக்கு வேண்டப்பட்ட விதியை மட்டும் சொல்றாரு, இன்னொரு விதியும் இருக்கு. ஓகே, அது விதிப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1/5 நீங்க கொடுக்கணும், 30 நாளுக்குள்ள அவர் முடிவு சொல்லணும், அதெல்லாம் இருக்கு. ஓகே, சோ நமக்கு வேண்டப்பட்ட விதிகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம இப்போ நான் என்ன சொல்றேன், கட்சி இன்னும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இனிமே நேர்மையாக இனிமே வந்து காரணங்களை நம்ம அலச வேண்டுமே தவிர இதுல ஒருத்தருக்கு சார்பாகவோ இவருக்கு சார்பாகவோ சப்ப கட்டுறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, அப்ப இன்னும் கட்சி இன்னும் சர்வநாசம் ஆயிடும். ஓகே, அதுதான். சோ கட்சியை பத்தி நலன் இருக்கிறவர்கள் நேர்மையாக இனிமே அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். இதுலயும் காலம் தள்ளக்கூடாது. சோ அதனால நான் என்ன சொல்றேன், அவர் நீங்க விமர்சிக்கிறது இருக்கட்டும். ஆனா இப்ப உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து விவாதிக்கணும்னு சொல்றீங்க. சரி ரைட்டுங்க, வாங்க லெட் அஸ் டிஸ்கஸ், எப்போ வச்சுக்கலாம், போகலாம். நீங்க என்ன கலெக்ட் பண்ணிருக்கீங்களா, என்ன ஏது? ஜெனரல் கவுன்சில் இப்ப கூடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூடக்கூடாதுன்றது ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீங்க பொதுக்குழு கூடுறீங்களா, சிறப்பு பொதுக்குழு பண்றீங்களா, வேற ஏதாவது பண்றீங்களா, எந்த விதத்துல அந்த முடிவை செய்கிறீர்கள் என்பது வேறு. ஆனால் இந்த முடிவுகளை பற்றி நீங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான ஓகே மனம் திறந்த ஒரு உரையாடலை வைத்துக் கொள்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க இப்ப வந்து 40% வாங்கியிருந்த கட்சி இப்ப கிட்டத்தட்ட 21, 22 அது சொச்சம் தான் இருக்கு. ஓகே, சோ அப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கிடுச்சு. இதை தவிர இதாவது அவர் நம்ம முன்ன பேசினவர் சொன்னார் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. இப்ப திமுக யாரோட கூட்டணி வச்சாங்க? அதனால அது இல்ல விஷயம். ஓகே, நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா கூட்டணி வைக்கலையா அது தோற்றதுக்காக. ஆனால் திமுகவிற்கு மாற்றாக அஇஅதிமுக என்ற அந்த கருத்து என்ற நிலைப்பாடுல மக்கள் மனநிலை மாறி தாவேக்காக்கு ஓட்டு போடுறான். ஓகே, அவங்க ஓட்டு போடுறாங்க. சோ அப்ப நம்பகத்தன்மையை, அதாவது இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிரான ஒரு செயல்படுகின்ற வலிமையான கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுப்பதற்கு தவறிவிட்டார்கள். 2 அதாவது ஒரு ட்ரக் மெனஸ் பத்தி அடிக்கடி பேசினார் எடப்பாடி அவர்கள். அது நல்லாவே தான் பேசினார், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதுல யார் அந்த சார், அந்த பிரச்சாரமும் நன்றாக இருந்தது. ஏன்னா சட்டசபையில் கூட அவர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி எல்லாம் பேசினார். ஆனா இதை 2 தவிர மற்றபடி எதிர்கட்சியாக இருந்த அஇஅதிமுக திமுக ஆட்சியை நிர்குலைக்கின்ற வகையில ஏதாவது செயல்பட்டார்களான செயல்படல. அதனாலதான் நீங்க 2021 24 இல்ல அது இருக்கட்டும், 2021 24 அண்ணாமலை வந்து அவர் ஒரு பெரிய பிரதானமான முகமானதும் அதற்கு பிறகு வந்து விஜய் வராரு. இது ஏன் தாவேகா எங்களுடைய இடத்தை பறித்து கொண்டு விட்டார்கள் என்பதுல நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு விவாதம் இருக்க வேண்டும். அது கட்சிக்குள்ள நடத்திக்கோங்க. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். ஓகே, இதுல வந்து ஒரு தலை பட்சமாகவோ ஒரு இருக்கக்கூடாது. அதனால இப்போ ஏன் கேக்குறீங்க பொதுக்குழு நடத்தணும், இப்பயாவது நடத்துங்க, இப்பயாவது விவாதிங்க. ஏன் அப்ப நடத்தினீங்களா? அப்ப நீங்க ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் நீக்க வேண்டும் என்று குரல் கூறியவரே நம்ம சிவி சண்முகம் தான். ரைட். ஆனா இப்ப அவங்களுக்கு தெரியுது 2024 அவங்க நிலைப்பாடு அந்த சமயத்திலேயாவது அவர் வந்து ரைட்டுங்க ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் அதாவது நீங்க சொல்லப்படணும்னா அவங்க திருப்பி அவங்க வந்து ஓபிஎஸ் இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் நாங்க சேருகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதற்கு எந்த விதமான காரணத்தையும் சொல்லல எடப்பாடி அவர்கள். என்னன்னா திருப்பி அந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ஓகே, அதுதான் சொன்னாரே தவிர என்ன காரணம்? ஏன்னா எஸ்டி சோமசுந்தரத்தையும் பொதுக்குழு மூலமாகத்தான் 1984 செப்டம்பர்ல எம்ஜிஆர் நீக்கினார். ஆனா 1986 நவம்பர்ல திருப்பி எடுத்துக்கொண்டார். சோ அதனால பொதுக்குழு நீக்கிட்டாங்க, அதனால பொதுச் செயலாளருக்கு ஒன்னும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு இடத்துல சொன்னார் எடப்பாடி அவர்கள். ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த இது சொல்றது முன்ன உதாரணங்கள் வந்து கட்சியிலே இருக்கின்றன. ஆனா உங்களுக்கு இது என்ன நோக்கம் என்னவா இருக்கணும்? கட்சி இப்ப வலுவிழந்து கொண்டிருக்கிறது, அந்த கட்சியை பலப்படுத்தணும். ஓகே, ராமகிருஷ்ணன் சார், என்னோட கேள்வி என்னன்னா இப்போ கடந்த காலங்கள் வரலாறு போட்டோம். இப்போ சிவி சண்முகத்துடைய நோக்கம் அப்படின்றது எதிர்காலத்துல அதிமுகவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றிணைவது மட்டும்தான் உறுதுணையா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்க, இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்றாரு. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார் அப்படின்றப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நகர்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா?
அதாவது அவருக்கு என்ன நினைக்கலாம்னா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கீழ் இருந்து இந்த கட்சியை எடுத்து சொல்வதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஓகே, அது வந்து அது ஒரு நியாயமான எண்ணம் தான், நான் அதுல இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் சி.வி. சண்முகம் தன் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனா அதே எடப்பாடி கே பழனிசாமி தான் பொதுக்குழுவுடைய பெரும்பான்மையோ மாவட்ட செயலருடைய பெரும்பான்மையோ தன் பக்கம் தான் இருக்கிறது அப்படின்றதுலயும் ரொம்ப திட்டவட்டமா இருக்காரு. அவ்வளவு திட்டவட்டமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் பொதுக்குழுவை கூட்ட மறுக்கிறார், ஏன் அதுக்கு ஒரு முன் வரல அப்படின்றதா இவங்களுடைய பெரிய கேள்வியாகவும் இருக்கு. இல்ல, அதாவது நீங்க இப்போ இதுவா நம்ம எடப்பாடிக்கு நம்மளுக்கு மீது 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சூழல்ல பொதுக்குழு கூடுமையானால் ஓகே, இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரலாம், கை கலப்பு வரலாம், இதெல்லாம் வரலாம். ஓகே, நான் அதுக்கெல்லாம் போகல. அதாவது நீங்க பொதுக்குழு மூலமாகத்தான் விவாதிக்க வேண்டும் என்று அல்ல. ஓகே, நீங்க வந்து ஒரு ஜூம் மீட்டிங் வைங்க. ஓகே, எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காத எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓகே, ஏனென்றால் கொரோனா காலத்துல இந்த இப்ப சோசியல் மீடியா பத்தி அவர் சொல்றார், ஸ்டாலின் சரியா பயன்படுத்தல. இன்ஃபேக்ட் ஜூம் மீட்டிங் ரொம்ப ரெகுலரா நடத்துறது டிஎம்கே. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். சோ அது மாதிரி நீங்க நடத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இது அதாவது அப்படி நடத்தும் பொழுது நீங்க அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வுக்கு வர முடியும். இப்போ நீங்க விவாதம் வைத்துக் கொள்ள மாட்டேன், என்னுடைய நிலைப்பாட்டை இல்லாதவர்களோடு நான் எந்த விதமான உரையாடலும் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிற ஒரு அந்த நிலப்பாட்டில இருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட. தொடர்ச்சியாக அதாவது அது ஏதோ நேற்று அறிக்கை இருந்தது, அந்த அறிக்கையில ஒரே ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாரு. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். இன்னைக்காவது அவர் சொல்லியிருக்கணும். என்ன பொறுத்தவரை இனிமேல் சொல்லலாம். அதாவது நீங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன், எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா வாங்க, பார்ட்டி ஆபீஸ்க்கு வரீங்கன்னா வாங்க, நீங்க என்னோட. ஏன்னா அவர்கள் இன்னும் கட்சியில உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நீங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஓகே, கட்சியில இருந்து நீங்க நீக்கம் அப்படின்லாம் சொல்லல. அதனால அவங்க கட்சியில இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீண்ட காலமாகவோ ஏதோ அவங்களுடைய அப்பா இருந்திருக்காரு, தாத்தா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ரைட், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கட்சி நலனை விரும்பி. சோ அதனால நீங்க அவங்கள வச்சு செய்யலாமே, அதுல ஒன்றும் இது கிடையாது. டிஸ்கஷன் வச்சுக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது அப்படின்றீங்க. சரி, திரு ஜெகதீஸ்வரன், சி.வி. சண்முகம் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் 4ஆம் தேதி வெளியாகுது. 5ஆம் தேதியே எடப்பாடி கே பழனிசாமி திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி விட்டார். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உச்சகட்ட மனநிலைமைக்கு போனதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டி தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தோம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முக்கிய கேள்வி என்பது, அதிமுகவிலிருந்து வெளியிலே அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அது அதிமுகவிற்கான ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அவர்களை சேர்க்க மறுக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவினுடைய எதிரியாக பார்க்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால் இது எடப்பாடி கே பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி அமையும். உண்மையிலே நோக்கம் என்ன? நீங்க சொன்னதுல சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு அதை சொல்றாரு. புரியாத இன்னும் சில கேள்விகள், இன்னும் விடை தெரியாத பல கேள்விகள் இன்னுமே இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் ரெட்டையில ஜெயித்தவர்கள் எதற்காக போய் ரெசார்ட்ல தங்கினாங்க? புதுச்சேரியில போய் தங்கினாங்க. புதுச்சேரி அன்பழகன் அவர் வந்து சொன்னாரு, சென்னையில வெயில் அதிகமா இருக்கு, அதனால இங்க வந்து குளிர்னு சொல்லி இங்க வந்து தங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. 2 நாட்கள் தங்கினார்கள். 2வது நாள் எடப்பாடி பழனிசாமி போய் போனாரு. அதற்கு பிறகு சில செய்திகள் கசிந்தது, நல்ல செய்தி வரும்னு சொன்னாங்க. லீமா ரோஸ் திடீர்னு பேட்டி கொடுத்தாங்க. இந்த கட்சியில இதுக்கு முன்ன பின்ன தொடர்புலாத லீமா ரோஸ் வந்து இப்போ லால்குடி எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. விஜய் எங்கள் தலைமை ஏற்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், விஜய் எங்கள் தலைமை ஏற்க வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் தாவேக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி அவர்கள் சொன்னாங்க. 7ஆம் தேதி முதல் முறையாக இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பதாக இருந்தது. அதற்கு கடுமையான பிரயத்தனத்தை செங்கோட்டையர்கள் செய்கின்றார். சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குரூப் வந்து உடைச்சிட்டு வந்து அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கலாம், இப்பக்கு எப்படியாவது நீங்க பதவியேற்க வச்சிருக்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து அவங்க அதை நிரூபிச்சுக்க என்ன வேலை செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம், நாங்க வந்து வாக் அவுட் பண்ணிடுறோம் இப்படின்னு செய்திகள் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எடப்பாடி தலைமையிலேயோ இல்ல சி.வி. சண்முகம் தலைமையிலேயோ யார் சொல்வது உண்மைங்கிறதே பெரிய குழப்பமாக இருக்கிறது. நம்மள கூட விட்டுருங்க, உண்மையிலே யார் தெரியுமா ரொம்ப பாவம்? இந்த வாக்காளர்கள் அதிமுகவிற்காக இரட்டை இலக்கிற்காக வாக்களித்த 1,04,00,000 வாக்காளர்கள், கூட்டணியாக வாக்களித்த 1,34,00,000 வாக்காளர்கள், அவங்கள எதற்காக வாக்களிச்சாங்க? ஸ்டாலின் அரசாங்கம் போகணும், எடப்பாடி பழனிசாமி வரணும், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தது. கரெக்டா? சரி, இங்க வந்து வேற ஒண்ணு நடந்துருச்சு. ஆனா
இது யாராவது இல்ல நீங்க வந்து எப்படியாவது ஆட்சி அமைச்சிருங்க, அது திமுக உடைய கூட்டணியில் வந்தா கூட பரவாயில்ல, திமுக அவுட் சைட் சப்போர்ட் எடுத்துட்டு கூட வாழ்க்கை நீங்க வந்து முதலமைச்சர் சொன்னாங்களா? அதே நேரத்தில் நீங்கள் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக ஓடி போய் நீங்க உடனடியாக ஆதரவை கொடுத்துருங்க. அது வந்து கொரோனா உத்தரவு அதெல்லாம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க அவரோட ஆட்சியை காப்பதற்கான வேலை செய்யுங்க, நீங்க அதனால உடஞ்சு போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இந்த ரெண்டு தரப்புமே இன்னும் சொல்ல போனால் பல உண்மைகளை இன்னுமே மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க பார்க்கிறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டோட அவர் வந்து சிஎம் ஆகிறாரு, வெளியில இருந்து திமுக ஆதரவு கொடுக்குறாங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக சிவி சண்முகம் வந்திருப்பாரு. இதுல என்ன குழப்பம் இருக்கிறது? அவர் இப்ப என்ன எதுக்கு நல்ல ஒரு விஷயம் போட்டாருங்கிறது நமக்கு புரியல. திமுக சப்போர்ட்னால தான் நான் வரல, சரி ஓகே. அதற்கு பிறகு திரும்ப முதலமைச்சரானது நாங்க ஏத்துக்கிட்டோம் சொல்லி சொல்றாரு. அது எங்க இந்த கதைகள் எல்லாமே வந்து இது பூச்சொற்றும் கதைகளாகத்தான் இருக்கின்றது. எல்லோருக்கும் பதவி ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போகணும்னு இருக்குது. எங்கேயோ சிக்கல் ஏற்பட்டிருக்காங்க. எந்த சிக்கல் அப்படிங்கறத ஏன்னா திருமாவளவன் அவர்களும் மாத்தி பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு பேசுறாரு, அடுத்த நாள் ஒண்ணு பேசுறாரு, டீடைலா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதற்கு அடுத்த நாள் இதெல்லாமே வதந்தி அவரே மாத்தி பேசுறாரு. கம்யூனிஸ்ட் பேபி அவர்கள் ஒளிப்படை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு, அடுத்த நாள் அது வதந்தின்னு சொல்றாரு. அதனால இந்த மர்ம முடிச்சுகள் எல்லாம் பெரிய நாவல் மாதிரி ஒரு பெரிய த்ரில்லர் மாதிரி நடந்துட்டு இருக்கே தவிர உண்மையில் நடந்தது என்ன? ஆனா யாரும் உண்மையா இல்லைங்கிற மட்டும் உண்மை. யாருமே வந்து மக்களுக்கோ இல்லை வாக்களித்த வாக்காளருக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. நீங்கள் வந்து நீங்க சொன்னீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. 5ஆம் தேதி இன்னும் சொல்லப்போனா இப்ப வந்து திமுக தரப்புல அவங்க ஆய்வு பண்றேன்னு பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கின்றேன். அவங்க ஒரு குழு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து எவ்வளவு ரிசல்ட் எல்லாம் சொல்ல போறாங்க, உண்மை சொல்லுவாங்களா உண்மை சொல்ல மாட்டாங்களா, எல்லாத்தையும் தலையில கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் தலையில எழுதிடுவாங்களாங்கிற தெரியல, அது ஒரு விஷயம், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கேன் ஏன் சொல்ல தயங்குகிறார் பெரிய கேள்வி. அது செஞ்சிருக்கணும்ல. 47 சீட்டு ஜெயிச்சிட்டோம் பாருங்க, ஏன் தலைமை ஜெயிச்சு 40 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க சார். மீதியெல்லாம் தோத்தது உங்க தலைமை தானே தோத்துருக்கு. இப்ப முன்னாடி கூட ஓபிஎஸ் நாங்களும் சேர்ந்து இருந்தா அதனால ஓபிஎஸ் தலையில பாதி கட்டுங்க, என் தலையில பாதி கட்டுங்க கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணீங்க. அதை வந்து ரொம்ப பெருமையா சொன்னீங்க. 2 முறை எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்ற ஒரே தலைவர் சொன்னீங்க. அப்ப அந்த தோல்விக்கு நீங்கள் தானே காரணம். அது ஏன் பொறுப்பேற்க நீங்கள் தயங்குகிறீர்கள்? 5ஆம் தேதி யாரும் சொல்வதற்கு முன்னாடியே நான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறேன், நான் செயற்குழு கூட்டத்தை கூட்டுறேன், இதை கூட்டி இந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத ஆராய்வோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான திசையில் பயணிக்கிறீர்கள். அதிமுக இன்னும் முடிஞ்சு போகல, அது அழிஞ்சு போகல. அதிமுகவை இன்னுமே வந்து நம்ம தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் எல்லாம் சேர்க்கின்றோம், இல்லை யாரெல்லாம் நம்ம தள்ளி வச்சோமோ அவங்கள சேர்க்கிறோம். அப்படி ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அதிமுக சரியான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது மக்களே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடி இல்ல எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்ட அறிக்கையில இப்ப நீங்க சுட்டிக்காட்டின விவகாரத்தை தான் பேசியிருக்காரு. அதிமுக உண்மையிலேயே தோல்வி எல்லாம் அடையவில்லை. அதிமுக தனது வாக்கு வங்கியில 1,04,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸ்டாலின் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லக்கூடியதோ, நாங்கள் இன்னும் தோல்வியடையவில்லை என எடப்பாடி பழனிசாமி சொல்லுவோம். ஒரு தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு விஷயத்தை கடத்தணும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற ஒரு முயற்சி அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார் வெளிப்படையாகவே. இல்லங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க? நான் 10 தடவை ஏற்கனவே தோல்வி அடைச்சேன், அதனால எனக்கு தோல்வி பழகிடுச்சு, 11ஆவது தோல்வி நான் சாதாரணமா எடுத்துக்கிறேங்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க 2 கோடி உறுப்பினர்கள் இடம் இருக்கிறார்கள், இந்த 2 கோடி வாக்குகள் வந்துருச்சா நீங்க தானே சிஎம். இன்னைக்கு வந்து தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கக்கூடிய தாவேக்கான வாக்குகள் என்ன? 1,70,00,000. நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் உண்மையிலே இருந்திருந்தாங்கன்னா நீங்க சிஎம் கன்ஃபார்மா நீங்க தான் சிஎம். யார் எதிர்கட்சிக்கிறதா போட்டி ஏற்பட்டிருக்கும். இது யாருக்கான எதிர்கட்சி? யாருப்பா? திமுகவா இல்ல தாவேக்காவான்னு போயிருக்கும். அப்போ நீங்க அதுவே நடக்கல இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல. இன்னொன்னு, நீங்க தோல்வி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் நாம் தோல்வியை அடையலாம் சொல்லி சொன்னது எப்படி ஏத்துக்குவீங்க? நீங்க 2வது கட்சி எதிர்கட்சி கூட இல்ல, 3வது கட்சியா நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீர்கள். சட்டமன்ற வரலாற்றில் இது நடந்திருக்கா? அதிமுக ஒன்னு ஆளுங்கட்சியாக இருக்கும் இல்ல எதிர்கட்சியாக இருக்கும், 3வது கட்சியாக நீங்கள் தள்ளப்பட்டு மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம். இன்னும் நான் சொல்றேன், நீங்க மோசமான நிலைமைன்னு சொல்லும் பொழுது இது வந்து அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கான வாக்காளர்கள் இன்னும் அந்த 1,04,00,000 பேர் இருக்காங்கல்ல, அந்த வாக்காளருக்கு உண்மையா கூட நம்ம இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதா? அந்த வாக்காளர்கள் ஏன் நமக்கு இன்னும் வாக்களிக்கிறாங்க? ஏன் ரெட்டலை இன்னும் வாக்களிக்கிறாங்க? அப்ப அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் என்ன? நம்ம இன்னும் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்ன? இன்னும் அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது இருப்பாருங்கிறத கேள்வி. அந்த நம்பிக்கை உண்மையா இருந்திருந்தாருன்னா இந்த கட்சியை நான் மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு உண்டான வேலைகளை பார்ப்பேன் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஓ நீ போறியா, நான் ஓகே உன்ன தூக்குறேன், நீ போறியா உன்ன தூக்குறேன், தொடர்ச்சியாக வந்து நீக்கிற சொல்லிட்டு அவர் பேர் நீக்கிடுவார். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டே இருந்தா இது என்ன ஜனநாயகம்? இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? சரி, ஓகே, இது என்ன முற்றுப்புள்ளி? பாருங்களேன், நீங்க ஒரு காலத்தில் தினகரன் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லி பண்ணாரு.
இன்னைக்கு இந்த கட்சியில இருந்து யாராவது பேசுறாங்கன்னா கூட தினகரன் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரியா அவர் தான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்தும் இந்த அரசுல என்ன குறைகள் நடக்குதுங்கிறது எதிர்த்தும் அதிமுக வந்து என்ன பண்ணணுங்கிறது அவர் தான் பேசிட்டு இருக்காரு தவிர எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட இருப்பவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்லணுங்கிறதுல அவங்களுக்கு பெரிய கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் காலம் கடத்தியதே தவிர இன்னும் சொல்றேன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மை வந்து பேச வேண்டிய தருணம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூசி மறைப்பதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, அது மாதிரி முயற்சி நடந்தது. எனக்கு மறுபடியும் வரலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவங்களே கூட சொல்றது கூட சரியா இருக்கும். அந்த புள்ளியில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் நாங்க சரியா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஓகே ஜெகதீஸ்வரன். அக்னீஸ்வரன், இப்போ ஜெகதீஸ்வரன் சொல்லும்போது அதிமுக இந்த திமுக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு விதமான சூழல் தேர்தலுக்கு பிறகு அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல, ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சாவே இருக்கு அப்படின்றாரு. ஆனால் தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய திமுகவில் இது போன்ற எந்த ஒரு பிளவுகளும் ஏற்படவில்லை. தாவேக்காவிலும் கூட எந்த ஒரு பிளவும் தேர்தலுக்கு பிறகு அதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல. ஆனால் அதிமுக தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களில் தொடங்கி மாவட்ட செயலர்கள் வரைக்கும் பிரிஞ்சிருக்காங்க. அப்படின்றப்போ அதிமுகவுக்கு மட்டும் பிரிவதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா எல்லா தரப்புமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதிமுக திமுக கூட நடத்திருக்காங்க, தாவேக்கா அதிமுக கூட நடத்திருக்காங்க. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் இந்த பிளவு. அதிமுக தான் ஜனநாயக கட்சின்னு வருத்தம். நீங்க திமுகவை ஒப்பிடும்போது 59 எம்எல்ஏ ஏறத்தால நீங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப 2021 இருந்து திமுக 59 எம்எல்ஏக்களை இழந்திருக்குது. ஆனா 75 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2021 அதிமுக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அதுல இன்னைக்கு 28 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறது. இது வருத்தம் தான். காலம் முழுக்க வந்து நான் பெரிய இது அப்படின்னு நம்ம ஒரு இயக்கத்தை நினைக்க முடியாது. எல்லோரும் ஊர் கூடி தேர் இழுப்பது தான் ஒரு இயக்கத்திற்கு நல்லது. ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சொல்லிட்டு போனாருங்க. ஆக அப்படிப்பட்ட இயக்கம் என்பது இன்றையிலிருந்து நாங்கள் தாயுள்ளத்தோடு செயல்படுவோம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ இன்றையிலிருந்து ஒருவரை கூட நீங்கள் நீக்கக்கூடாது. ஒருவேளை பொதுக்குழு கூட்டுவதாக இருந்தால் நீக்கியவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். அந்த அறிக்கையில தாயிலத்தோடு சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய அதே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய நலனை நான் பெரிதும் மதிக்கிறேன், அதனால பிரிஞ்சு சென்றவர்களை நான் இணைக்கிறேன், இனி அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு மட்டும் பாடுபடுவோம், ஏன் வெளிப்படையா சொல்ல தயங்குறார்? அதான் ஜெகதீஸ்வரன் கேட்கிறார். வெளிப்படையா ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்ல தயங்குவதற்கு பின்னால என்னங்க இருக்கு? அவர் சொல்றதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுகளை ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை? சட்ட ரீதியாக அவர்கள் அணுகுகிறார்கள், அடுத்து நீதிமன்றம் போவாங்க. அப்படியெல்லாம் போக வேண்டாம். நீங்க சபாநாயகர் என்ன முடிவெடுப்பாரு அதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் யாரையும் நீக்கவே வேண்டாம். நீக்கினால் இழப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். இனிமேலுக்காவது அதிமுகவிலிருந்து ஒரு தொண்டன் கூட நீக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த 1,34,00,000 பேர் ஓட்டு போட்டவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? எங்க திமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாம் தீய சக்தியாக இருந்த ஓட்டுகள் எல்லாம் இன்னைக்கு தூய சக்திக்கு ஆதரவா இருக்குதுன்னா எப்படி? அப்ப இதற்குத்தான் அவர்களுடைய தேவை என்றால் நம்முடைய இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். சார், இந்த இயக்கம் எவ்வளவோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சந்தித்த ஒரு இயக்கம். இந்த நேரத்திலேயாவது புதிய இளைஞர்களை 2011 இளம்பெண்கள் இளம்பாசறை என்கிற ஒரு பொன்னான திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அது மாதிரி தகவல் நீங்க தொழில்நுட்ப பிரிவு அது ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு இன்னைக்கு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார், கட்சியில் இல்லை. ஆக அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களை எல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்களை ஜெயலலிதா அம்மாவே நியமித்தவர்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வாருங்கள். இந்த இயக்கம் கண்டிப்பாக மீண்டும் உறுதியாக ஆட்சிக்கு வரும். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தொண்டனுக்கு இருக்கணும். ஆனா தலைவருக்கு இல்லையே. தொண்டனுக்கு இருக்குது மட்டும் போதாது இல்லையா? நீங்க தலைவர்களுக்கு இல்லன்னு கேக்குறீங்களா? இப்ப நீங்க இந்த 25 பேருக்கு இருக்கா? அமைச்சரானா போதுமா? நான் கேக்குறேன். அதிமுக ஆளுங்கட்சியா அந்த 25 பேருக்கும் கட்சியின் மீதான வெளிப்பாடு இருக்கிறதுனால தானே பொதுக்குழுவை கூட்டுங்க எல்லாரும் இணைங்கன்னு கேக்குறாங்க. அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் வந்தா மட்டும் பொதுக்குழுவை கூட்ட சொல்றீங்க? அப்ப இதே உங்களுக்கு மந்திரி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் அதிமுக ஆளுங்கட்சியா வந்திருந்தால் இப்படி பொதுக்குழு கூட்ட சொல்லுவீங்களா? உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுன்னா
எதுல? தாவேக்காவுல பொதுக்குழு கூட்ட சொல்லுவீங்க. நான் என்ன கேக்குறேன் இப்படி முடிச்சுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், இப்போ அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தா அப்கோர்ஸ் பொதுக்குழு கூட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா கட்சி தான் வெற்றி பெற்று விட்டது. ஏன்னா அவங்க இங்கே அமைச்சராயிருவாங்க. அதான் வெற்றி பெற்று விட்டது. இப்ப கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது. கட்சி தோல்வி மட்டுமல்ல, வாக்கு வங்கியும் சரிகிறது. இது அதிமுகவிற்கு ஒரு பெரும் ஆபத்து. இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி விழித்துக் கொள்ள வேண்டும், முன்வாங்கன்னு தான் கேக்குறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? இவ்வளவு தோல்விகளோடும் இருந்தவர்கள் தானே இந்த 25 பேர். இன்னைக்கு மட்டும் எப்படிப்பா புத்தர் பொறுத்துக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல வெடிச்சிரும் இல்லையா? இதனால வெடிப்பு தான். உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்ற உடனே வெடிக்குதா? இதுதான் உங்கள் சுயலாபமா? எந்த இடத்துலயாவது சிவி சண்முகமோ வேலுமணியோ அமைச்சர் பதவின்றத குறிப்பிடுறாங்களா இல்ல பொதுக்குழுவை கூப்பிடணும்? சரி சார், தீர்வு என்ன சார்? நான் என்ன கேக்குறேன், தீர்வை சொல்லுங்கள். தீர்வுனா பொதுக்குழு கிடையாது. இந்த பொதுக்குழு கூட்டி தானே எல்லாத்தையும் நீக்கினீங்க. திருமதி சசிகலாமா பொதுக்குழு கூட்டி தானே நீக்கினீங்க. இப்ப ஏன் அப்படி டிடிவி தானே அப்படிதான் நீக்கினீங்க, ஓபிஎஸ் அப்படிதான் நீக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி முடிச்சிடலாம். சிவி சண்முகம் தரப்போ எஸ்பி வேலுமணி தரப்புக்கோ தீர்வு இல்ல. எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன தீர்வு இருக்கு இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறது? நான் இன்னைக்கு கேட்கிறேன், இவர்கள் 25 பேரு என்ன தீர்வுக்காக போனாங்கன்னா அமைச்சராக வேண்டும் என்பதற்கு தான் தீர்வு. ஆனா இப்ப அது கேள்வி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கல. கேள்வி என்னன்னா அதிமுகவை பலப்படுத்தணும்ன்ற முழு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. 100% நம்பலாம், இந்த அரங்கத்துல இருந்து நம்பலாம். அதற்கான நடவடிக்கையை என்ன எடுக்க போறார், என்ன எடுக்க போறார் அப்படின்றத இன்னைக்கு மாவட்ட கழக கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறார், அவங்க வெளிப்படையா பேசணும். நான் என்னன்னா, இன்றையிலிருந்து யாரையும் கட்சி தொண்டனை நான் நீக்க மாட்டேன், நீக்கியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவோம், அப்பொழுது நான் தாயுள்ளத்தோடு இருப்பேன். அன்றைக்கு என்னென்ன முடிவுகளோ அதை நீங்க உள்ளுக்க ரகசியமா எடுத்துக்கங்க. ஆனா வெளிப்படையாக இந்த 2 திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதா பொதுவான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சரி திரு மணி, அதிமுகவினுடைய விவகாரங்கள் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இருந்த அதிமுக இப்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் முன்பு நம்ம குறிப்பிட்ட அந்த 1,04,00,000 அதிமுகவிற்காக வாக்களித்தவர்களுடைய எண்ணமும் பிரதிபலிப்பும் கூட. நீண்ட காலம் அதிமுகவோடு பயணிக்கக்கூடிய நபர் நீங்க. உண்மையிலே இந்த விவகாரம் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்களோ அதற்கான நிழலும் நமக்கு தென்படுதா, இல்ல இந்த பிரச்சனை இன்னும் நீடிச்சு ஒரு பெரிய வெடிப்பு அதிமுக வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சு? அதாவது புறநிலையில் இருக்கக்கூடிய போக்குகள் என்னெல்லாம் வாக்காளர் மத்தியில், அகநிலையில் இருக்கக்கூடிய நிலைமை என்னெல்லாம் என்று ஒரு முதிர்ச்சியுடன் பார்க்கக்கூடிய தன்மை தலைமைக்கு வேணும். அது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் வெளிப்படையான உண்மைகள். ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து கேட்கலாம், ஒரு வேலுமணியோ ஒரு தங்கமணியோ ஒரு விஜயபாஸ்கரோ ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ அல்லது சிவி சண்முகமாவோ போய் தமிழ்நாடுங்க அலைஞ்சாங்க இல்லை. இவர் தான் ஓராண்டு இறங்கி கடுமையான உழைப்பை செலுத்தி தமிழ்நாடெங்கும் அலைந்தார், உழைப்பை செலுத்தினார், கடுமையாக உழைத்தார். அதிமுக இந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மையாக நின்றார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்தில் எப்போ வீழ்ச்சி வந்த உடனே அந்த வீழ்ச்சிக்கு காரணத்தை பார்ப்பது என்பது தானாகவே நீங்கள் எல்லாரையும் தான் கூட்டி பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க அல்லது நம்பகமானவங்க இல்லை, நான் தான் சரியானவன் நினைக்கட்டும். எதற்காக திமுகவுடைய ஆதரவில் முதலமைச்சராக வருவதற்கான ஏற்பாட்டை ஒப்புக்கொண்டார் என்றால் திமுக செய்த திட்டமா அது? மேலிருந்து வந்தது, டெல்லியிலிருந்து வந்தது. தாவேக்கா வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு என்பதற்காக வந்தது என்பதை திமுகவும் உடன்பட்டு போயிட்டாங்க, இவரும் உடன்பட்டாங்கன்னும் பொழுது எடப்பாடியை சுற்றி வரை உள்ள சிறிய வட்டத்தில் உள்ளவர்களே ஆதரவாளர்கள், அதாவது எந்த தன்னலமும் இல்லாமல் அவரை ஆதரித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு தேவையில்லாமல் இதில் பலியாயிட்டாரு, இவருக்கு நாம் முதலமைச்சராக உட்காரணும் என்ற ஆசை காட்டின உடனே அதை ஏற்றுக்கிட்டாரு, இது பிழைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மகத்தான விஷயங்க. இதில் டேமேஜ் ஆகுது சும்மா சாதாரணமாக இல்லை, அவருக்கு அது புரியணும். அதே சமயத்தில் இந்த தரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்னு சொன்னால் வழக்குகளை 5 ஆண்டுகளாக ஒப்பேற்றினோம் திமுக காலத்தில்.
இப்போ மறுபடியும் ஒப்பேத்தனம்னா ஆதரவு கொடுக்கணும் என்ற நிலை எடுக்கிறாங்க என்பதெல்லாம் பரவலாக வருது. இந்த நேரத்தில் எல்லோரும் இங்கே பேசுகிற மாதிரி எல்லோரையும் ஒன்று சேர்த்து மறுபடியுமாவது இப்பொழுதாவது அவர் சொல்கிறார், நேற்று அவர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லோரும் வரட்டும் மறுபடியும் நாம் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாரு. அதை ஆழமாகவும் அகலமாகவும் திட்டமிட்டும் செய்ய முடியும், செய்யலை. இந்த இடத்துல விகேஎஸ் மட்டும், விகே சசிகலா மட்டும் சொல்கிறாங்க, இந்த நேரம் நல்ல நேரம், இப்பொழுதாவது ஒன்று சேர வேண்டும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக சொல்கிறாங்க. ஒரு கட்சி ஒன்று சேரணும்னா என்ன வழி? இது அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி. தேர்தலில் எதிர்த்தரப்பு யார் என்று பச்சையாக சொல்லணும். புரியுதுங்களா? திமுக ஆதரவில் போய் நான் அதிகாரத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறது இல்லை. திமுகவை எதிர்த்து தான் அதிமுக பிறந்தது, அதிமுக வளர்ந்தது, அதிமுக வழி நடக்கிறது என்று சொல்ல தெரியணும். அப்போ திமுகவை எதிர்த்து என்றது இல்லாமல் தாவேக்கா தான் எதிரின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஒரு கொள்கை எதிரி என்றும் ஒரு அரசியல் எதிரி என்றும் அறிவிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. உங்களுக்கு அப்போ அரசியல் எதிரி என்பது அறிவிக்காமல் இருந்தீங்கன்னா தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு போட்டி போடக்கூடிய ஒரு வேலுமணிக்கோ மற்றவங்களுக்கோ வந்து திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது சரிந்து வேற பக்கம் தான் போகும் என்ற சூழல் தான். இதுதான் திமுகவுக்கும். இது வெறும் அனைத்து இந்த அதிமுக மட்டுமல்ல. அவங்க 57 வாங்கிட்டாங்க, இவங்க 47 தான் என்றனாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுகவும் அதிமுகவும் தலைமைகள் நிலை குலைந்து போய்விட்டார்கள். நிலை குலைந்த நிலையில் இருந்து வெளியே வரணும்னா அவங்க விகே சொன்ன மாதிரி திமுக தான் என்ன எதிரி என்பதை அறிவித்து அதற்கு தகுந்தாற் போல் இந்த தாவேகா அரசாங்கத்தை என்ன முழு ஆதரவு கொடுத்தாச்சுன்னு சொன்னா பயன்படுத்திட்டு போறீங்க என்ற நிலைப்பாடு கூட எடுக்க முடியலன்னா அது வேதனை தரக்கூடியது. ஓகே, திரு ராமகிருஷ்ணன், அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படின்னு ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டு பயணித்தவர்கள் தான் CV சண்முகமோ SP வேலுமணி அவர்களோ. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவர்களே வெளியில் வந்து அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தலைமை பண்புக்கு சரியானவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தலைமை பண்பையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையோ அல்லது ஒரு பொறுப்பையோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, அந்த ஒரு நிலையை இழக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுருக்கமா? அதாவது அவங்க வந்து எடப்பாடி தான் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. அதனால அவர் தலைமையை நீக்குங்கன்னு அவங்க சொல்லல. பொதுக்குழுவை கூட்டி நம்ம காரணங்களை ஆராயலாம், அலசலாம் அப்படிங்கறது அவங்களுடைய பாயிண்ட். ஆனா அது திட்டம் அதுவா கூட இருக்கலாம். பொதுக்குழுல நீங்க குறிப்பிட்டது சரியான விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில் இன்னொன்னையும் சுட்டி காட்டுறாங்க, ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறமாக இந்த அதிமுக வெறும் தோல்வியை மட்டும்தான் சந்திக்குது அப்படின்னு ஓப்பன் ஸ்பீச் கொடுக்கிறார் CV சண்முகம். அப்படின்றப்போ இந்த தலைமையினாலதான் இந்த தோல்வி அப்படின்றையும் அவர் சொல்லத்தானே வர்றாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றாரு. ஆனா நான் தலைமையை நீக்குவோம். ஏன்னா இன்னொரு 2 தடவை அவர் என்ன சொன்னார்னா எல்லாருமே தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்றாரு. ஓகே, அதாவது அவர் இந்த கடந்த ஒரு வாரத்துல நீங்க அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா 2 முறை எனக்கு தெரிஞ்சு 2 முறை அவர் சொல்றாரு இந்த தோல்விக்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, எல்லாரும் காரணம் சொல்றாரு. ஏனென்றால் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பேச்சை கேட்டுதான் அந்த இவங்க எல்லாரையும் வேட்பாளர்களை நியமித்திருக்காரு. அதனால இப்ப அந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் அதுக்கு எடப்பாடி மட்டுமே காரணம் அல்ல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து எனிவே இப்ப டிஸ்கஷன் ஆகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க பொதுக்குழு கூட்டுறீங்களா, அதுக்கு எவ்வளவு கையெழுத்து போடணும், இது எத்தனை நாள் நடக்கணும், அதெல்லாம் கூட வச்சுக்கோங்க. பட் முதல்ல ஒரு பிரிலிமினரி மீட்டிங் நடத்துங்க. அட்லீஸ்ட் அது எப்படியா நடத்துங்க, ஜூம் மீட்டிங் நடத்துங்க, ஆன்லைன் மீட்டிங் நடத்துங்க, ஏதோ நடத்துங்க. நடத்தி பேசி அட்லீஸ்ட் ஒரு அஜெண்டாவாவது ப்ரிப்பேர் பண்ணுங்களேன். சரி சரி, ஓகே. திரு ஜெகதீஸ்வரன், இப்ப அதிமுகவினுடைய எதிர்காலம் இத்தகைய சூழல்ல ஒரு பெரும் கேள்விக்குறியாகிறது அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு அதிமுக திமுக நேரடி போட்டி, தாவேகா என்னதான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொன்னா கூட தமிழக மக்களை பொறுத்தவரையிலுமே அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு தான் தேர்தலை பயணித்தார்கள். இது ஊடகங்களாலும் பேசப்பட்டது. ஆனா தேர்தலுக்கு பிறகு அந்த நடைமுறை அப்படியே மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறதா இந்த இருவர் அணியாக பிரிந்திருப்பது அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. ரொம்ப சுருக்கமா நிறைவான கருத்து. இல்லைங்க, அது ஒரு நீஜக் ரியாக்ஷன் தான் நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா உடனடியாக விஜய் ஆட்சி அமைக்க விடாம நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறது கூட ஒரு நெடிய யோசனைகள் எடுக்கப்பட்ட முடிவாங்கிறதெல்லாம் கூட கிடையாது. ஒரு 2 வருஷம் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு, நம்ம இனிமேல் ரொம்ப நல்ல சிறப்பாக ஆட்சி கொடுக்குறாரு, அதனால நம்ம 2 பேர் சேர்ந்து ஆட்சியை கவுத்துட்டு அப்படிலாம் கூட இல்லை. நீஜக் ரியாக்ஷனா அது என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி
அதிமுக தலைவர்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகளே அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இல்ல நம்ம இனிமேல் எதிர்காலமே இல்லையோங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் அந்த மாதிரியான நிலைமைக்கு இன்னும் போல நினைக்கின்றேன். நீங்க இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நீங்க இத கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ வருவதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமா கைவிட்டுட்டாங்க, இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு, எம்எல்ஏக்களே இல்ல, அப்படியே நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையில வாக்காளர்கள் கொடுக்கல, இன்னும் உங்களை ஒரு கண்ணியமான இடத்துல தான் வச்சிருக்காங்க. அதற்கு உண்டான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு சிவி சண்முகோட பேட்டியில ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் நிறைய கேள்வி எழுப்புறாரு நான் பார்க்கின்றேன். மிக முக்கியமாக நீங்க அவர் சொல்லும் பொழுது விஜய் கூட கூட்டணிக்கு போயிருக்கலாம், அந்த கூட்டணி வேணாம் சொல்லி சொன்னாரு, என்டிஏ கூட கூட்டணி வேணாம் சொல்லி சொன்னாரு, தான் எல்லாங்கிற ஒரு நிலையில இருந்தாரு. அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் செங்கோட்டையன் அவர்களும் சொல்லி சொன்னாரு, வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல அவருக்கு ஒரு பெரிய எப்ப பார்த்தாலும் தான் முடிவெடுக்கணும் ஒரு அதிகாரத்தோட இருக்கிறார். அப்போ இது ஒரு ஜனநாயக பூர்வமான இயக்கம்னு வெளியில நீங்க சொல்றீங்க, அந்த ஜனநாயகம் இல்லைங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போ நீங்க உடனடியாக மேபி நீங்க எடப்பாடி அவர்களை அன்சைட் பண்ணிட்டு கூட ஒரு குழுவாக கூட என்ன செய்யலாம், ஒரு தலைமை குழு அந்த மாதிரி கூட கொஞ்ச நாளைக்கு செயல்படாங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அடுத்தது யாருங்கிற கேள்வியும் வரலாம். நீங்க உடனடியாக அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் தயாரா வரல தெரியல. கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல வேற தலைவர்கள் இருக்கிறாங்க, சிறப்பான தலைவர்கள் இருக்காங்க. ஆனா உடனடியாக இதை பிக்ஸ் பண்ணணும். நீங்க இது வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நீங்க சொல்ற இடத்தை நோக்கி போயிடும். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு முக்கிய தொடக்கமா இருக்கு அப்படின்றீங்க. சாரி, திரும்ப கேளுங்க. இல்ல எந்த நடவடிக்கைனாலும் எடுக்கணும். அதிமுக வழி பெறணும்னா எந்த நடவடிக்கைனாலும் எடுங்க, ஆனா அது உடனே எடுங்க. அதான் நமக்கு கால நேரம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க, சரிதானே? உண்மை அதுதான். ஆமா, நீங்க இருக்க என்ன கேட்டீங்கன்னா பிரிவுகள் அதிகமாகணும். இப்ப பாக்குறோம் சில ஊர்கள்ல இவ்வளவு நாள் போகாத அதிமுக நிர்வாகிகள் தாவேகளை போய் சேர காட்சிகளை பார்க்கின்றோம். அப்ப அவங்களுக்குள்ள ஏற்படாத ஒரு தொய்வு இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்கிற பாருங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்ப அவங்க ஒரு கணக்குகளோட போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் தவறு இல்ல, அதுல போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்ப அதை அரெஸ்ட் பண்ணணும். நம்ம அதிமுக வலுவாகத்தான் இருக்குங்கிற மெசேஜ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அந்த நடவடிக்கையை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓகே, சரி, ஓகே. மாநிலத்தினுடைய ஒரு பிரதான ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக ஒரு பெரும் பிளவை சந்தித்திருக்கிறது. இந்த பிளவு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் சிலர் தனிப்பட்ட முடிவுகளை மிக விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதுதான் அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை அமைக்கக்கூடும் அப்படின்றதான் இந்த விவாதத்தில் விருந்தினர்கள் கலந்து கொண்டு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான சில வலியுறுத்தல்களாகவும் கருத்துக்களாகவும் இருக்கிறது. ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்பாரா எடப்பாடி கே பழனிசாமி? இந்த தலைப்பின் கீழ் தான் நம்ம ஒரு மணி நேரம் விவாதத்தை மிக விரிவாக நடத்தியிருந்தோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.